மனதில் எதிர்மறையான சிந்தனை இருக்கும்போது எங்களுக்கு பாருங்கள் என்ன டென்ஷன், கவலை, அதுகள் பாருங்கள், சண்டைகள், பிரச்சனை வரக்குள்ள கூடாத ஒரு சுரப்பி உண்டு, அப்படியே சுரக்கப்படும். ஆனால் மனதிற்கு எதிர்மறையான எண்ணங்கள் கூடாத கொழுப்பு இல்லை சாப்பாடு, கொழுப்பு போனால் கரைக்காமல் உங்களுக்கு ஹார்ட் வர அப்படியான சாமானை சாப்பிட வைக்கும். இப்போ எல்லாம் பாருங்கள், நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தா பாருங்கள், இப்போ ஹார்ட் அட்டாக் இது பண்ணுறாங்கலாம் கொழுப்புள்ள சாப்பாடு, எதிர்மறையான டென்ஷன், கவலை, இப்படியான இன்னொரு ஒரு குடும்பத்தில் ஒரு அழுத்தம் அப்படி இருந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக் என்ன அளவுக்கு அதிகமாக பாருங்கள் என்ன ஒரு சக்தி, கூடாத சக்தி ஒன்று வரும்போது என்ன எல்லா இரத்த ஓட்டத்தையும் தடைப்படுத்திடுவார். அப்போ நல்ல எண்ணம் பாருங்கள் வரும்போது என்ன நல்ல சாப்பாடை சாப்பிட வைக்கும், மனத்தை ஒரு சாந்தமாக வச்சுக்கொள்ளும். அப்போ என்ன செய்யும், எங்களோட ஹார்ட்டுக்கு போகிற இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக வேலைஞ்சு கொண்டையும் அதுக்கு பெருசாக வராது. ஒரு வாய்க்காலில் பாருங்கள் தண்ணி அளவுக்கு அதிகம் போகல வாய்க்கால் உடைச்சிடும், அளவாக போகலன்னையும் உடைக்காது. அதே மாதிரி பாருங்கள் நல்ல சிந்தனை பாருங்கள் உங்களுக்கு அளவாக எல்லா இடங்களும் என்ன இரத்த ஓட்டத்தை எல்லாத்தையும் சீராக அமைக்கும் போது வாழ்க்கையில் பாருங்கள் இந்த இரத்த ஓட்டம் பாருங்கள் பிரச்சனை துன்பங்கள் வராமல், நோய் வராமல், மரணம் டென்ஷனை உருவாக்காம என்ன செய்யும், அந்த டென்ஷனை உருவாக்காத சாப்பாடையும் சாப்பிட வைக்கும். டென்ஷனை உருவாக்காமல் உங்களை பார்த்துக்கொள்ள நல்ல சக்தி. அவர் தான் கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை 3 நிலையில் வந்து பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த நல்ல சக்தி வரும் என்ன பாருங்கள், உதாரணத்துக்கு நல்ல உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களுக்குள்ள நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனை கொண்டா ஒரு 15 நிமிஷம் பாருங்கள், அந்த எண்ணம் இருந்தோடனே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அவரை கவனிங்க. இந்த எண்ணமே நீ என்ன விட்டு போ பாருங்கள், நான் ஒன்றை எடுக்க மாட்டேன் போ 15 நிமிஷம் கவனிச்சா அவரை கவனிச்சுட்டோண்டா, அவரை திங்க் பண்ணாமல் கவனிச்சுட்டோண்டா மெல்ல அவருடைய பலம் குறைஞ்சிடும். ஏன்னா எதை நினைக்கிறோமோ அந்த சக்தி கூடும். அப்போ இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வரக்குள்ள பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு மந்திரம் சொல்லலாண்டா மனம் காயத்ரி மந்திரம் என்ன நல்ல சக்தியை பலத்தை பெற்றுத்தார், அவரோட அருள் சக்தியை பெற்றுத்தா. அப்போ சொல்ல தேவையில்லை. அப்போ நீங்கள் பாருங்கள் எதை நினைக்கிறீங்க, நீங்கள் நல்ல சக்தி நினைக்கும் போது உங்களுக்கு கெட்ட எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் தியானம் வரும். அப்போ என்ன செய்யும், தியானம் வந்தால் என்ன செய்யும், இந்த உடலும் பாருங்கள் மறந்துடும், எல்லாத்தையும் பிறகு சத்தங்கள் எல்லாம் வெளியிலிருந்து கேட்கும். ஆனால் ஒரு ஆனந்தம் மாதிரி என்னண்டா உள்ளுக்குள்ளே சச்சிதானந்தம் உள்ளுக்குள்ளே இருக்கவர் பாருங்கள் ஆனந்தமானவர்.